சார், இப்போ இந்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர்கள் மதித்து செயல்பட வேண்டும். ஏன் ஆஜராகல, நாங்க உத்தரவு பிறப்பித்தோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்குது. இது ஏன் இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது வருது சார்? மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க ஈடியோட சம்மனுக்கு ஆஜராகாம தள்ளி போறதும், இதை எடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது ஒரு விஷயமா பார்க்கப்படுவதும் அப்படிங்கிறது இது எதை சுற்றி போகுது? உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த விஷயம் எல்லோரும் முன்னாடி அப்படித்தான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னாரு. அந்நேரம் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மேல நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், நாளைக்குள்ள உங்களுடைய நடவடிக்கை இல்லைன்னா நாங்களே உத்தரவு பிறப்பிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கடுமையான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுல ஒரு மாநில ஆளுநர் அது மாதிரி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால் அவங்க எல்லாருமே அது மாதிரி தான் இருக்கணும், அது சந்தேகமே கிடையாது. ஆனா இதுல இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அமலாக்கத்துறை இதுவரை எப்படி நடந்திருக்கிறது, எதிர்கட்சி தலைவர்கள் மேல் மட்டும்தான் குறிவைக்கிறதா? அப்ப எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் உள்ள நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்வார்களா? தவறு நடந்திருந்தா இந்த அறப்போர் இயக்கம் சொன்னாங்க எப்படிப்பட்ட தவறுகளா நடக்குது, அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனா இப்ப அறப்போர் இயக்கம் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு மாநில அரசை கைகாட்டுது, மாநில அரசு ஒன்றிய அரசை கைகாட்டுது. அமலாக்கத்துறை என்ன செய்யறாங்க, செரி பிக்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும் நாங்க விசாரணை நடத்துவோம், இம்ப்ளீட் பண்ணுவோம், நாங்களே உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியர்களை கூப்பிடுவதே மாநில அரசின் மீது கெட்ட பெயர் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற அச்சம் வர்றது தவிர்க்க இயலாதது. இல்ல, அப்ப தவறே நடக்கலைன்னா சரி சார், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கடந்த இத்தனை ஆண்டு காலமா தவறு நடக்கிறது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இது ஏதோ மாநில அரசுடைய இறையாண்மையை குலைக்கக்கூடிய செயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இங்க தவறே நடக்காம ஈடி கிரியேட் பண்றாங்கன்னா அதை சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. இப்ப அறப்போர் என்ன சொன்னாங்க, இதுல 2 பேர் தப்பு இருக்கு, மாநில அரசுடைய தவறு இருக்கு, ஒன்றிய அரசுடைய தவறு இருக்குன்னாங்க. இந்த அமலாக்கத்துறை ஒன்றிய அரசு மேலே நடவடிக்கை எடுக்கிறதா? அதான் கேள்வி. இப்ப இதுல சிஏஜி 7 லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சிஏஜி சொன்னாரு. இங்க ஒவ்வொரு முன்னாள் மந்திரி மேலாம் இவங்க நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு வர்ற அமலாக்கத்துறை அதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மறுபடியும் சொல்றேன், அவரு நடக்கல நிச்சயமா சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண குடிமகனுக்கு தெரியும், மணல் கோட்டை டே இன் அண்ட் டே அவுட் நடந்துகிட்டு இருக்கு. யார் ஆட்சியில் இருந்தாலும் அது நடந்துகிட்டு இருக்கு. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகள் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அனைத்து அரசுகளின் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு, மாவட்ட ஆட்சியர்கள் சென்றுதான் தீர வேண்டும். இதுதான் சட்டம்.